அமமுக வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். அதிமுக கூட்டணியில் அமமுகவுக்கு 11 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் அமமுக சார்பில் போட்டியிட இருக்கக்கூடிய வேட்பாளர்களுடைய பட்டியலை இன்று டிடிவி தினகரன் வெளியிட இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். வேட்பாளர்களாக யாரெல்லாம் எதிர்பார்க்கலாம்? உத்தேச பட்டியல் ஏதேனும் இருக்கா? தாயுமானவன், விவரங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் அந்த 11 தொகுதிகள் அடங்கிய பட்டியல் என்பது 2 தினங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பா மடத்துக்குளம், சைதாப்பேட்டை, பெரியகுளம், ஒட்டப்பிடாரம், திருவையாறு, திருச்சி மேற்கு, திருப்பத்தூர், பூந்தமல்லி, மன்னார்குடி, காரைக்குடி மற்றும் நான்குநேரி ஆகிய 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் இந்த 11 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை இன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சரியாக காலை 11 மணி அளவுல வெளியிட இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் மடத்துக்குளத்தை பொறுத்தமட்டில் சண்முகவேலு வேட்பாளராக நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கிறது. அதே போல் சைதாப்பேட்டையை பொறுத்தமட்டில் செந்தமிழன், பெரியகுளத்தை பொறுத்தமட்டில் டாக்டர் கதிர்காமு, ஒட்டப்பிடாரத்தை பொறுத்தமட்டில் சுந்தரராஜன், திருவையாறுவை பொறுத்தமட்டில் வேலு கார்த்திகேயன், திருச்சி மேற்கை பொறுத்தமட்டில் தொட்டியம் ராஜசேகரன், திருப்பத்தூரை பொறுத்தமட்டில் ஞானசேகரன், பூந்தமல்லியை பொறுத்தமட்டில் ஏழுமலை, மன்னாருடைய பொறுத்தமட்டில் எஸ் காமராஜ், காரைக்குடியை பொறுத்தமட்டில் பேர்போகி பாண்டி, நான்குநேரியை பொறுத்தமட்டில் இசக்கிமுத்தி என ஒரு 11 உத்தேச வேட்பாளர்கள் பட்டியல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 11 மணி அளவுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வேட்பாளரை அறிவிக்க இருக்கிறார். இந்த 11 பேருக்கு பெருவாரியாக வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு சில மாற்றங்களும் இருக்கலாம் என சொல்லப்படுகிறது. 11 மணி அளவுல இந்த வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாக இருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.